விஜய் கட்சியில் விஐபிகள் பலரும் இணைந்து வரும் நிலையில் விஜய் நம்பும் வி சென்டிமெண்டை உறுதிப்படுத்தும் வகையில் வரும் 2026 தேர்தலில் அவர் விருத்தாச்சலத்தில் போட்டியிடப் போவதாக தகவல்கள் வெளியாகின்றன. விஜயகாந்த் முதலாக வெற்றி பெற்ற தொகுதி என்பதால் விஜய் இதில் பெரிதும் ஆர்வம் காட்டுகிறார் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். இதுகுறித்து விருத்தாச்சலத்தின் மூத்த அரசியல் பிரமுகர்களிடம் பேசினோம். விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் 5 கோபுரம், 5 கொடிமரம், 5 நந்தி, 5 சுற்று பிரகாரம், 5 தீர்த்தம், 5 தேர் என 5 சிறப்பு அம்சங்களாக இருப்பதும் எண்ணிய காரியம் கைகூடி வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் என்பதும் ஐதீகம். அந்த வகையில் திமுக கட்சி ஆரம்பித்து முதலில் 15 எம்எல்ஏக்கள் மட்டுமே வெற்றி பெற்றார்கள். அடுத்து எம்ஜிஆர் திமுகவிலிருந்து வெளியேறிய போது அவருக்கு தமிழ்நாட்டிலேயே முதலாக விருத்தாச்சலத்தில் இருந்துதான் மிகப்பெரிய ஆதரவு பேரணி நடைபெற்றது. அதில் கூட்டம் கட்டுக்கடங்காமல் போகவே அந்த பேரணியை கலைக்க லத்தி சார்ஜ் மற்றும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அடுத்து பாமக கட்சி ஆரம்பித்து விருத்தாச்சலம் தொகுதியில் எம்எல்ஏ, எம்பி, நகராட்சி சேர்மன் என தமிழ்நாட்டிலேயே ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் அனைத்து பதவிகளை அலங்கரித்ததும் இங்கேதான். அப்படிப்பட்ட பாமக கோட்டையில் நடிகர் விஜயகாந்த் முதன்முறையாக 2006 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். தேமுதிக தேர்தல் அறிக்கையையும் அவர் விருத்தகிரீஸ்வரர் கோயில் வாசலில் நின்றுதான் வெளியிட்டார். தனது கட்சியின் ஒரே எம்எல்ஏவாக வெற்றியும் பெற்றார். இப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கட்சிக்கு அடித்தளமாக விளங்கிய விருத்தாச்சலம் தற்போது விஜய் கண்ணில் பட்டிருப்பதில் வியப்பு இல்லை. விஜய் தாவேக கட்சியை ஆரம்பித்து முதலில் மாநாட்டை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வி சாலையில் தான் நடத்தினார். அந்த வகையில் வி சென்டிமெண்டாக தற்போது விருத்தாச்சலத்தை விஜய் தேர்ந்தெடுத்துள்ளார். விருத்தாச்சலத்தை பொறுத்தவரை ஆரம்ப காலம் தொட்டே இங்குள்ள ரசிகர் மன்றத்தினர் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். 2017ஆம் ஆண்டு முதலே ஒவ்வொரு கிராமத்திலும் விஜய் மன்றம் கிளை அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலேயே இங்கு மட்டும்தான் திமுக, அதிமுக என 2 திராவிட கட்சிகளுக்கு இணையாக கட்சியின் கட்டமைப்பு வலுவாக உள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக விருத்தாச்சலம் பாலக்கரை அருகே உள்ள விஜய் மக்கள் இயக்க அலுவலகத்தின் முன்பு தினமும் காலை 8:30 மணி அளவில் நூற்றுக்கணக்கான ஏழைகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டு வருகிறது. சொந்த காசை போட்டு இதனை ஆரம்பித்த இளைஞர் EMRS விஜய்க்கு நாளடைவில் செலவு கையை கடிக்க ஆரம்பித்தது. பிறகு ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் தாங்களாகவே முன்வந்து அவர்களால் முடிந்த உதவிகளை செய்ய தொடர்ந்து உணவு வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. இதனையெல்லாம் கணக்கில் கொண்டு கடலூர் மாவட்டத்தை 4ஆக பிரித்து கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளராக EMRS விஜயை நியமித்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அதேபோல விருத்தாச்சலம் நகர செயலாளராக இவரை போலவே விஜய் மன்றத்தில் பல வருடங்களாக செயல்பட்டு வந்த அப்பாஸ் அலியையும் நியமித்திருக்கிறார். இவர்களை விருத்தாச்சலம் நகரத்தில் 33வது வட்டத்தில் பூத் கமிட்டி வட்ட செயலாளர்கள் என ஆளும் கட்சிக்கு இணையாக போட்டியிடுகிறார்கள். அதேபோல விருத்தாச்சலம் ஒன்றியத்தை 2ஆக பிரித்து 90 கிளை அமைப்புகளை கட்டமைத்தும், நல்லூர் ஒன்றியத்தை 2ஆக பிரித்து 50 கிளைகளாகவும், கம்மாபுரத்தை ஒரே ஒன்றியமாக வைத்து 30 கிளைகளாகவும் கட்டமைத்துள்ளனர். இப்படி சின்சியராக வேலை செய்ததோடு பூத் கமிட்டிக்கும் 15 நபர்கள் கொண்ட அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். தமிழகத்திலேயே இங்கு மட்டுமே 2 பூத் கமிட்டிகள் தாவேகவுக்கு இருக்கின்றன. திராவிட கட்சிகளைப் போலவே ஆதார் எண், முகவரி, செல்போன், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டி கனகச்சிதமாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட விருத்தாச்சலத்தை தான் விஜய் குறி வைத்திருக்கிறார் என்று சொல்லி முடித்தார்கள்.